கர்ணன் மரணம் விதி கூட அநியாயம் செய்த நாள். ஒரு மனிதன் பிறந்த நாளிலிருந்து அவமானம் மட்டுமே சந்தித்தவன். அவன் தாயால் துறக்கப்பட்டவன். உலகத்தால் நிராகரிக்கப்பட்டவன். ஆனாலும் இறக்கும் நேரத்திலும் அவனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அந்த மனிதன் கர்ணன். குருக்ஷேத்திரம் போர் அதன் உச்சிக்கே சென்றுவிட்டது. பீஷ்மர் மற்றும் துரோணர் வீழ்ந்த பிறகு கர்ணன் தலைமையில் போர் மேலும் உக்கிரமடைந்தது. ஒருபுறம் அர்ஜுனன் கௌரவ படையை துவம்சம் செய்கிறான். மறுபுறம் கர்ணன் பாண்டவர் படை மீது கடும் நாசம் விளைவிக்கிறான். கௌரவர் பக்கம் 11 அக்ரோனி படையும் பாண்டவர் பக்கம் 7 அக்ரோனி சேனையும் போரிட்டனர். ஒரு அக்ரோனியில் 21,870 பட்டிகள் அடங்கும். ஒரு பட்டி என்பது ஒரு தேர், ஒரு யானை, 3 குதிரைகள் மற்றும் 5 வீரர்கள் அடங்கிய அமைப்பு. 3 பட்டிகள் என்பது ஒரு சேனாமுகம், 3 சேனாமுகங்கள் ஒரு குல்மம், 3 குல்மங்கள் ஒரு கணம், 3 கணங்கள் ஒரு வாகினி, 3 வாகினிகள் ஒரு புருதனா, 3 புருதனாக்கள் ஒரு சமு, 3 சமுக்கள் ஒரு அநீகினி, 10 அநீகினிகள் ஒரு அக்ரோனி. கௌரவ தரப்பில் 2,40,570 யானைகள், 2,40,570 தேர்கள், 7,21,710 குதிரைகள் மற்றும் 12,02,850 கால ஆட்படைகளும் போரிட்டனர். மொத்தம் 24,05,700 வீரர்கள். பாண்டவர் தரப்பில் மொத்தம் 15,30,900 வீரர்கள் போரிட்டனர். கர்ணன் போர்க்களத்தில் உக்கிரதாண்டவம் ஆடினான். அவனை தடுப்பது இயலாத காரியமாக இருந்தது. கர்ணன் போரிடும் ஆற்றல் அவனுக்கு பல கைகள் முளைத்து போரிடுவது போல் இருந்தது. ஒரு புறம் அர்ஜுனன் கௌரவ படையை துவம்சம் செய்கிறான். மறுபுறம் கர்ணன் பாண்டவர் படை மீது கடும் நாசம் விளைவிக்கிறான். போரின் 17ஆம் நாள் இன்றைய அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர். அர்ஜுனன் கர்ணன் 2 வீரர்கள் அல்ல, 2 விதிகள் மோதுகின்றன. மின்னல் வேகத்தில் அம்புகள் பறக்கின்றன. மண் தூசி வானத்தை மூடுகிறது. போர்க்களமே நடுங்குகிறது. கர்ணன் இன்று வேறு அவதாரம். ஒவ்வொரு தாக்குதலும் அர்ஜுனனை பின்தள்ளுகிறது. அந்த நொடியில் கர்ணனின் ஒரு அம்பு காண்டீவத்தின் நாணை வெட்டுகிறது. ஒரு வினாடி அமைதி. இது முடிவா என்று உலகமே கேட்கும் தருணம். ஆனால் அர்ஜுனன் சற்றும் திகைக்கவில்லை. மின்னல் வேகத்தில் நாணை மீண்டும் கட்டி அதே வேகத்தில் தாக்குதலை தொடர்கிறான். இப்போது யார் ஜெயிப்பார், யார் விழுவார், யாராலும் கணிக்க முடியாது. அதே நேரத்தில் கிருஷ்ணன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவரின் கண்களில் ஒரு ரகசியம். ஏனெனில் அந்த நொடியில் விதி தனது விளையாட்டை தொடங்குகிறது. கர்ணனின் ரத சக்கரம் மண்ணில் சிக்கிக் கொண்டது.
பரசுராமரின் சாபம். பசுவை இழந்த அந்தணனின் சாபம் கர்ணன் கண்முன்னே வந்து சென்றது. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் கர்ணனை கொல்லுமாறு அர்ஜுனனுக்கு கூறினார். அதை பார்த்த கர்ணன் அர்ஜுனனிட கூறுகிறான், அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, இது தர்மம், இது தர்மம் இல்லை. நான் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறேன். தர்மமா? அபிமன்யு கொல்லப்பட்ட போது தர்மம் எங்கே இருந்தது? அந்த ஒரு வார்த்தை கர்ணனின் விதியை முடிவு செய்தது. அர்ஜுனன் தனது அம்பை விடுகிறான். அந்த அம்பு ஒரு வீரனை மட்டும் அல்ல, ஒரு வாழ்நாளின் வேதனையையும் முடித்தது. கிருஷ்ணன் அமைதியாக பார்த்தார். ஆனால் இந்த மரணம் இன்னும் பெரிய உண்மையை வெளிக்கொணரும். கர்ணன் யார் தெரியுமா?